Hi viewers. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஐயர் இட்லி கடைக்கு வந்திருக்கோங்க. இவங்களோட யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக நெய் இட்லி, இந்த பொடி இட்லி அண்ட் இவங்களோட மெயின் ஆஃப் ஃப்ரைட் இட்லி அண்ட் ரவா இட்லி, ஸோ இது மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் வந்து இவங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட கம்ப்ளீட் வந்து ஒரு ஹோம்மேடு சாப்பாடும் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கூட்டு பொரியல் நெய் பொடியோட இங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். காஸ்ட் எல்லாமே வந்து எக்கனாமிக்கோட அது ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பப்ளிக் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வாங்க உள்ள போயிட்டு ஸோ இவங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டியர் வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க உள்ள போய் நம்ம சாப்பிடுவோம். மணி ஐயர் இட்லி கடையில் எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடு, ஈவினிங் வந்து சப்பாத்தி எல்லாமே நல்லா இருக்கும். நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்களை வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷமா தெரியும். ஓகே, நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கும். நான் ஃபோன் பண்ணி சொன்னால் போகிறோம், நான் சொல்கிற ஃபுட்டை சமைச்சு கொடுத்துருவாங்க. காலையில் கேட்டாலும் சரி, மத்தியானத்தில் கேட்டாலும் சரி, ராத்திரியில் கேட்டாலும் சரி. ராத்திரி மேக்ஸிமம் நான் ஈவினிங் டைமில் தான் ஏதாவது இது கேட்பேன், ஃபுட்டு நைட்டில் டின்னர் கேட்பேன். நான் கேட்குற ஃபுட்டு செய்து கொடுப்பாங்க. அவங்களால அன்னைக்கு அந்த ஃபுட்டு இல்லைன்னா மாற்று இருக்குன்னு சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அருமையாக இருக்கும். சார், எனக்கு இந்த ஹோட்டல் ஒரு 5 இயர்ஸாக தெரியும் சார். நாங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். என்னென்னா வெஜிடேரியனில் இவங்ககிட்ட நல்ல குவாலிட்டி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். மெயினாக அவங்க பரிமாறுற விஷயங்கள் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அம்மா கையால் சாப்பிட முடியுது. நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொன்றா கேட்டு சாப்பிடுவோம். அவங்க வந்து கடமைக்காக செய்துட்டு போவாங்க. இங்கே மேடம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு அளவாக வச்சு, இதுக்கு இதை சாப்பிடுங்க, இதுக்கு இந்த மோரை போட்டு சாப்பிடுங்க, இதுக்கு இந்த பொடியை நெய் போட்டு சாப்பிடுங்க. அதாவது அதை முறையாக எப்படி சாப்பிட்ணும், அது என்ன டேஸ்ட்டில் இருக்கணும் அதை சொல்லி நம்மளை சாப்பிட வச்சு அதை நின்று அவங்க ரசிப்பாங்க. தேங்க்ஸ் மேடம். காலையில் சாப்பாடு, டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட நம்பி வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கும். அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க, அதனால பசங்க எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே ஆரம்பமே மலைச்சாரெல்லாம் கொட்டுற பாயாசம் வந்துருச்சு இலையில. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஹோம்மேட் சாப்பாடு. எவ்வளோ வாடி வேணால் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்லாங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு கூட வந்து இவங்க மெயின் வந்து இந்த ஹோம்மேட் ஆஃப் பருப்பு பொடி, இந்த நெய், ஒரு கூட்டு, சம்டைம் டெய்லி ஒரு கூட்டு மாறும். வித் அப்பளம், சாம்பார், மோர் குழம்பு, ரசம் எல்லா காம்பினேஷன் வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்பாடு வரட்டும். சாப்பாடு வந்தோடனே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சாப்பாடு வந்துருச்சு. ப்ளஸ் வந்து இவங்க பாயாசம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பீக்கங்காய் பொரியல் இன்னைக்கு வித் பொடி அண்ட் ஹோம்மேட் பொடி, நெய், அப்பளம் இருக்குது. ரைஸும் நல்லா குவாலிட்டியான ரைஸ் தாங்க போட்டிருக்காங்க. லைட்டாக வந்து பருப்பு பொடி. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் சில இடத்துல வயிறு உப்பும் இது பண்ணோம். இவங்க வந்து அந்த டால்டா, அஜினமோட்டோ எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. அங்கே கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டவங்க நிறைய பேர் சொன்னது அஜினமோட்டோ, இந்த டால்டா எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. இது முறை பாருங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கலந்து சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பரிமாறுறது உபசரிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காம்பினேஷனோட பொடி சாப்பாடை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பைட்டு போயிடுவாங்க. பிக் பைட். இந்த பொடி நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பைசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் எல்லாமே இந்த ஹோம்மேட் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பீக்கங்காய் கூட்டம் நல்லா கடலைப்பருப்பு தாளிப்புலாம் போட்டு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. வீட்டில் எப்படி சாப்பிடுமோ அது தான் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பொடி, அந்த நெய், அந்த பீக்கங்காய் கூட்டு வித் அப்பளத்தையும் இப்படி நொறுக்கி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வேற லெவல். அது ஒரு பைட்டு போயிடும். இப்போ சாம்பார் வந்துருச்சு. மற்ற ரவுண்டு நல்லா பருப்பு சாம்பார். நேரத்தில் தண்ணி சாம்பார் தான் இருக்கும். நல்லா பருப்பு இந்த இதெல்லாம் போட்டு, முருங்கைக்காய் போட்டு நல்லா சாம்பார் நல்லா திக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து சாப்பிட்ருக்கேன் சாம்பார், காயெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இங்கே நல்லா ஹோம்மேடில் நல்லா பருப்பு நல்லா அரைச்சி
எல்லாம் ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அங்கே அடுத்த ரவுண்டு சாம்பாரோட போயிடும். ஆஹா. எவ்வளோ வாட்டி கேட்க வச்சுட்டே இருப்பாங்க. இடத்துல மூஞ்சி சொல்லிப்பாங்க, கேட்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சாம்பாரை பற்றி சொல்கிறேன் மேட்ரு. சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நல்லா பருப்பு இந்த தாளிப்புலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய ரைஸு பொடியெலாம் போட்டு சாப்பிட்டேன். அடுத்த மோர் குழம்பு இந்த ரசம்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து போவோம். நல்லா குவாலிட்டியான முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது முருங்கைக்காய். எவ்ரி இயர் பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது, நம்ம மெயின் வந்து மணி ஐயர் இட்லிகளில் செப்டம்பர் 6 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாப்பாடு கொடுக்குறாங்க. வித் 2 ஸ்வீட்டு, பிரியாணி அண்ட் ஸ்பெஷல் சாப்பாடு வித் பாயாசம் காம்பினேஷனோட எல்லாமே வந்துடும். செப்டம்பர் 6 தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாப்பாடு ஃபேமிலியோட அந்த ஸ்பெஷல் சாப்பாடு ஃபீஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட பியூட்டிஃபுல் ஆஃப் ஹானஸ்ட் கமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 பகுதியே பிரிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சாதம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாங்க. ஒன்று வந்து கொஞ்சம் ரசம் போர்ஷனுக்கு, இன்னொன்று வந்து ஃபைனலாக மோர் குழம்புக்கு வச்சிருக்கேன். இது தக்காளி ரசம்ங்களா? பருப்பு ரசம்னா ஓகே. டெய்லி ரசம் மாறுமா? மிளகு பருப்பு ரசம்னா. ஸோ பருப்பு ரசம் கொடுத்துருக்காங்க மாமி. வாங்க பருப்பு ரசத்தோட அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ரசம் நல்லா அந்த பருப்பு மேட்டரும் நல்லா அந்த தாளிப்புலாம் போட்டு லிக்விட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சாதத்துக்கு அப்படியே போடும்போது வாயில் பிளெண்ட் ஆகுதுங்க. பாயாசம் நான் கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஸ்பெஷலாக இருக்குங்க அந்த மோர் குழம்பு. நல்லா தாளிப்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. போதும் மேடம், உங்கள் பிளெஸ்ஸிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பெரிய பைட்டு தான் போகணும். இதெல்லாம் பிக் பைட். ஒரு உருண்டை குடிச்சு போவோம். பெரிய பைட்டு. தாளிப்பு சின்ன வெங்காயம்லாம் போட்டு மோர் அந்த லிக்விட் ஸ்டேஜில் சூப்பராக பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல ரொம்ப பிடிக்க விட்டுருவாங்க. இந்த டாமினேட் லெவல் வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டதே பெஸ்ட் மோர் குழம்பு வித் ரைஸ் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சில பேர் அந்த வெஜிடபிள்ஸ் காய்கறி வச்சு சாப்பிடலாம். இது அப்படியே சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சாப்பாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் வித் வந்து எங்கள் சாப்பாடு, ரசம், சாம்பார், மோர் குழம்பு அண்ட் ஒரு கப் பாயாசம் அன்லிமிட்டெடு அண்ட் ஊறுகாய், ஆந்திரா ஊறுகாய் கொடுத்துறாங்க. ஒரு பீடா ஒன்று கொடுத்துறாங்க. மெயின் வந்து இந்த ஹைலைட்டே இந்த கடையோட ஸ்பெஷல் ஆஃப் ஐகானிக் பருப்பு பொடி, நெய் ப்ளஸ் வந்து ஒரு ஜூஸ் கொடுத்துறாங்க. எது வேணாலும் நீங்கள் அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. அது எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சு கறிக்காது, வயிறு வலிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டில் எப்படி சாப்பிடுமோ அதே சாப்பாடு தாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மோர் சாதத்தோட அப்பளம் ஃபைனல் பைட்டுங்க. இந்த ஃபைனல் பைட்டு அப்பளத்தோட நொறுக்கி சாப்பிட்றது அது ஒரு சுகமே. நீங்க எல்லாமே எல்லா ஷார்ட்டும் வந்து பிக் பைட்டாக தாங்க போகுது இன்னைக்கு. சாப்பாடு இலைய பாருங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ணல. சோடா வயிறு ஃபுல்லாக இருக்கு. தயிர் குடிக்க கொடுங்க. நிறைய சாப்பாடு போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொடி வித் நெய்யோடு சாப்பிட்டேன். செகண்ட் வந்து சாம்பார் டாப் கிளாஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரசம், அந்த பருப்பு போட்ட ரசம் அண்ட் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் ரசம். அதே மாதிரி இவங்களோட மெயின் வந்து லாஸ்ட்டாக அந்த மோர் சாதம் கொடுத்தாங்க. அந்த வெங்காயம் அந்த தாளிப்புலாம் போட்டு சூப்பராக இருந்தது. வித் அப்பளத்தோட முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பாயாசத்துக்கு போயிடும். பர்ஃபெக்ட் சுகரு. அதே மாதிரி அந்த ரோஸ்ட் பண்ணது சேமியாவும் பர்ஃபெக்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பருப்பு அந்த நெய்யெலாம் வந்து ரொம்ப ஹெவியாக போடாமல், சுகரை ரொம்ப ஹெவியாக ஆக்காமல் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க பாயாசம். இப்போ நான் கல்யாணத்தில் எப்படி சில கல்யாணத்தில் சாப்பிட்டுங்க. ஐயர் ஆற்று கல்யாணத்துலலாம் ஸ்வீட்டு ஹெவியாக அள்ளி போட்டுருவாங்க.
கரெக்டா நியூட்ரலா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டேங்க. இந்த ஸ்பாட்ல பொறுத்த வரைக்கும், மணி ஐயர் இட்லி கடையில பொறுத்த வரைக்கும் மாமி வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து கேட்டு இது போட்டு சாப்பிடுங்க, நெய் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, பருப்பு பொடி இன்னும் போட்டா தான் சார் நல்லா இருக்கும். அது ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வீட்டுல எப்படி உபசரிப்பாங்களோ, தாய் அப்புறம் வந்து சகோதரிகள் எப்படி உபசரிப்பாங்களோ அந்த அளவுக்கு பிரமாதமா வந்து மாமி வந்து உபசரிப்பு வந்து ரொம்பவே பிரமாதமா இருந்தது. இந்த பீடாவோட அந்த எண்ட் ஆஃப் மீரை முடிச்சுட்டு மாமிகிட்ட இந்த கடையை பத்தி சாப்பாடை பத்தி என்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம மாமிகிட்ட கேட்போம். ஸோ நம்ம மணி ஐயர் இட்லிகள்ல நம்ம கூட வந்து பிரீத்தி மேடம் இருக்காங்க, அந்த கடையோட உரிமையாளர். அண்ட் அவங்கள்ட்ட வந்து இந்த சாப்பாடை பத்தி எல்லாமே நம்ம வந்து கேட்போம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ் மேடம். நான் வந்து இதுல வந்து என்ன சொல்றது, உங்க சாப்பாடுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க சார், நீங்க அப்புறம் எனக்கு கேள்வி கேளுங்க சார் சொன்னீங்க. சாப்பாடு வந்து எல்லாமே டாப் நாச்சா அமிர்தமா இருந்தது மேடம். சாப்பாடு என்னன்னா ஃபுல்லா ஹோம்லி ஃபுட்டு வித் என்னன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எத்தனை பேர் வேணாலும் சாப்பிடலாம். அன்லிமிட்டட். மெயினாக உங்களுக்கு வீட்டு சாப்பாடு நல்லா கிடைக்கும் வித் ஆந்திரா மீல்ஸ். சாயந்தரத்தில் உங்களுக்கு டிஃபன், இது ஸ்நாக்ஸு, காத்தால உங்களுக்கு இட்லி, பொங்கல், அந்த மாதிரி அந்த வெண்பொங்கல், கும்பகோணம் அந்த ஸ்பெஷல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொங்கல் கிடைக்கும். மெயினா அந்த கும்பகோணம் பொங்கல் நீங்க சொல்றதோட மாமி நிறைய முந்திரி போட்டுருக்காங்களப்பா. நம்ம கடையில என்னன்னா நெய் இல்லாம முந்திரி இல்லாம சமையல் இருக்காது. அதே மாதிரி இது எங்க இருக்குன்னா அந்த சம்பந்த நகர், குன்றத்தூர், கணேசன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இங்கே வந்து உட்காந்து சாப்பிடலாம். பார்சலும் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 4 இயர்ஸா நான் மெயின்டைன் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா நான் மட்டும்தான் பண்றேன், வேற யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ற அந்த இது இல்லை. இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு குருஹ பிரவேஷ ஆர்டர்ஸ், கல்யாண ஆர்டர்ஸ் எல்லாமே அவைலபிள். 100% பியூர் வெஜ் வந்து கிடைக்கும். அண்ட் ஈவினிங் டைம்ல என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்றீங்க ஆத்துல? ஸ்வீட் கார்ன் சுண்டல், வேர்க்கடலை சுண்டல், அதுக்கப்புறமா பஜ்ஜி, குழி பணியாரம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் உங்க கடையோட மெயின் சிக்னேச்சர் அந்த இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி கடை பேரே மணி ஐயர் இட்லி கடை, அதுதான் மெயின். இட்லி கிடைக்கும். ஜொமேட்டோல கூட நம்மளோட இது இருக்கு. ஜொமேட்டோல கூட யாரா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரீட்ல, கணேசன் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, இந்த குன்றத்தூர்ல உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண நினைக்கிறவங்க ஆன்லைன்ல வந்து ஜொமேட்டோ இருக்கு. ஜொமேட்டோ மூலமா நீங்க வந்து தாராளமா வந்து புக் பண்ணிக்கலாங்க. அண்ட் இப்போ வந்து இட்லில என்னென்ன மெனு வெரைட்டி கொடுக்குறீங்க நீங்க? இட்லில என்னன்னா உங்களுக்கு அந்த பொடி இட்லி, நெய் கீ இட்லி, கேரட் இட்லி, காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சிபுரம் இட்லில என்னன்னா கேஷ்யூ வித் அந்த ஜீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இட்லி மாதிரி கொடுப்போம். வெரி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஆசைலாம் உங்களுக்கு தோணுச்சு? ஆசைனா இட்ஸ் மை பேஷன் சார். எனக்கு சமைக்கிறதுனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 10 வயசுல இருந்து நான் சமைக்கிறேன். 10 வயசுல இருந்து நான் சமைக்கிறேன். அவ்வளோ எனக்கு என்னோட பேஷனே சமைக்கிறது. இப்ப சாப்பாடு ஒரு நாளைக்கு மாறுமா? எப்படி வெரைட்டிஸ்? மாறும் சார். இந்த சாட்டர்டே அந்த டைம்ல என்னன்னா உங்களுக்கு அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். பன்னீர் பிரியாணி, கார்ன், ஸ்வீட் கார்ன் பிரியாணி, அந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷலா பண்ணி தருவேன். டைமிங் எத்தனை மணி டைமிங் இருக்கும் உங்க கடை? டைமிங் என்னன்னா காத்தால ஒரு 7 o'clockல இருந்து நைட்டு 7. நான் லாஸ்டா சொன்னா 8 o'clock அவ்வளவுதான் முடிச்சிடுவேன். இன்னொன்னு கேக்குறேன், ஒரு விஷயம் கேக்குறேன். நிறைய பேர் வீட்டுல சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, உனக்கு 10 சவரம் நான் வளையல் வாங்கி போடுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா? அது மாதிரி அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காரு. ரொம்ப ஸ்வீட் ஹஸ்பண்ட். சொல்ல போனா அவர் எனக்கு மறு தெய்வம் மாதிரி. அதே மாதிரி குழந்தைங்க கூட நல்ல ஹெல்பிங் நேச்சர், எல்லாத்துலயுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த ஆர்டர்ஸ்க்கு வரும்போது எல்லாமே பூரி இது பண்றது, செட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறமா காய் இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, காய் வெட்டி கொடுப்பாங்க. சாப்பாடு டைம்னா உங்களுக்கு 3 o'clock 4 o'clock கூட வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆவணி மாசம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவாங்க பாத்தீங்களா, நம்ம கடை என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் கிட்ட இருக்கு. அதனால என்னன்னா 4 o'clock வந்து சாப்பிடுறவங்க கூட இருக்காங்க. செப்டம்பர் 6th மறக்காம மணி ஐயர் இட்லி கடை வந்து சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆத்து சாப்பாடோட கோல்டன் மெமரியோட இந்த வீடியோ நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த கடையை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த கடையை வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். See you, டாடா. இதோட அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.
பாய்.